ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்ல இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருந்திருக்கும். அது என்னன்னா, நம்ம பாக்குறதுக்கு மத்தவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும், நல்லா தான் இருக்குமா, உண்மையாகவே நம்மளோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு மெனி திங்ஸ் நம்ம எல்லாரோட மனசுக்குள்ள கண்டிப்பா ஓடிட்டே தான் இருக்கும். நாம என்னதான் கான்பிடென்டான ஒரு பர்சனா இருந்தாலும் கூட நம்ம ஃபர்ஸ்ட் மொக்க வாங்குறது நம்மளோட லுக்ஸ்னால தான். நமக்கு எவ்வளவுதான் கேரக்டர், ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாம் முக்கியமா இருந்தாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் லுக்ஸ் கூட கனெக்ட் ஆகி இருக்கு. அப்போ நாம அட்ராக்டிவா இருந்தா மட்டும்தான் நம்ம அப்பியரன்ஸ்ல மாஸ் காட்ட முடியும். என்னதான் நம்மளோட இன்னர் கேரக்டர் சூப்பராவே இருந்தாலும் கூட எல்லாரோட கண்ணுக்கு முதல்ல வெளியே தெரியுறது நம்மளோட அவுட்டர் அப்பியரன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கிட்ட பேசும்பொழுது உங்க அப்பியரன்ஸை பார்த்து தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. சோ அவுட்டர்ல முக்கியமான கவனிக்கப்படுறது ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஃபேஸ் அப்பியரன்ஸ் தான். இதுல ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கூட அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிடலாம். பட் நம்ம ஃபேஸ் லுக்கை மெயின்டைன் பண்றது ரியலி ரொம்ப டஃப்பான விஷயம். அதுலயும் இதை அட்ராக்டிவா காட்டுறது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அந்த வகையில சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்றது மூலமா நீங்க ஹேண்ட்ஸமா மாறிடுவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மத்தவங்க கண்ணுக்கு அட்ராக்டிவான பர்சனாவும் தெரிவிங்க. சோ அட்ராக்டிவா மாறதுக்கு 6 முக்கியமான வழிகள் என்னன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, ஹெல்த்தி அண்ட் செக்ஸி ஹேர். சாதாரணமான ஒரு ஹேர் தானே அப்படின்னு சொல்லி நீங்க அசால்ட்டா விட்டுற கூடாது. இப்படிப்பட்ட ஹேர் வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை ஒண்ணும் இல்லாம ஆக்கிருது. மேக்ஸிமம் நம்மளோட ஹேர் நாம கரெக்டா மெயின்டைன் பண்ணி நம்மளோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாலே நம்ம பாக்குறதுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். இது நம்மளோட அட்ராக்டிவ்னஸை அட்டகாசமா ஆரம்பிச்சு வைக்குதுன்னு தான் சொல்லணும். பட் நம்மளோட ஒர்க் அண்ட் எனி சிச்சுவேஷன் காரணமாக நம்மளோட ஹேர் வந்து ஹேர் ட்ரை, டாண்ட்ரஃப், ஆயில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாறுது. ஈவன் டாண்ட்ரஃப் கூட நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை கம்மி பண்ணுதுன்னு தான் சொல்லி ஆகணும். என்னதான் நம்மளோட ஹேர் ஸ்டைல் நம்ம ஸ்ட்ரக்சருக்கு செட் பண்ணி வச்சாலும் அதை வீக்லி கட் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியலனாலும் மந்த்லி ஒன்ஸ் கட் பண்ணி மெயின்டைன் பண்றது வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒருத்தருக்கு அவங்களோட ஹேர் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது பட்சத்துல அவங்களோட கான்ஃபிடென்ட் அதிகமாகி மத்தவங்க முன்னாடி பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்காகவும் அட்ராக்டிவாகவும் தெரிவாங்க. இந்த வரிசையில நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது க்ளோவிங் ஸ்கின். ஹேருக்கு அடுத்தபடியா நம்மளோட ஃபேஸ்ல இம்ப்ரெஷனை கொண்டு வரது ஸ்கின் தான். இப்படி இந்த ஸ்கின்னை ஹைஜீனிக்கா பாத்துக்கிறது நம்மளோட பொறுப்பு தான். இதுல கலர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் க்ளோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு கேலா இருந்தாலும் சரி, பாயா இருந்தாலும் சரி, ஸ்கின்னை தெளிவா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோவாகவும் அட்ராக்டிவாகவும் தெரியுங்க. பட் நாம அடிக்கடி நோட்டீஸ் பண்ணிருப்போம், நம்மளோட முகத்துல டார்க் ஸ்பாட், பிம்பிள்ஸ் அண்ட் டேனிங் அப்படின்னு நிறைய இருக்கும். இதெல்லாம் நாம நம்மளோட ஸ்கின்னை டர்ட்டியாவும் அன்ஹெல்த்தியாவும் வச்சுக்கிறதுனால தான் வருது. மேக்ஸிமம் நம்மளோட ஃபேஸை வாஷ் பண்றதுனாலையும் ஒரு சரியான கிரீமை யூஸ் பண்றதுனாலையும் க்ளோவிங்கான ஃபேஸை காப்பாற்ற முடியும். சப்போஸ் வெளியே சன்லைட்ல போறதுனால உருவாகக்கூடிய டேனிங்கை ஒரு ஸ்டாண்டர்டான சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி சரி செஞ்சுக்கலாம். மொத்தத்துல பொலிவோட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளோட பேசிக் அட்ராக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும். அப்பியரன்ஸை பத்தி பேசும்பொழுது நம்ம பாடியோட ஸ்மெல்லும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான். நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாமலேயே தான் இருக்குது. நம்ம பாடியில நேச்சுரலாவே ஸ்வெட்னோட ஸ்மெல் அதிகமாவே இருக்கும். இது எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம் தான். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அப்போ உங்க மேல ஸ்மெல் வந்ததுன்னா மத்தவங்களுக்கு உங்க மேல ஒரு பேடான ஒப்பீனியன் வந்துடும். இதுவே உங்க மேல இருக்கக்கூடிய அட்ராக்டிவ்னஸை குறைச்சிடும். சோ அதனால உங்களோட பாடிக்கு ஒரு நல்ல பெர்ஃப்யூம் தேவைப்படுது. இதுக்காக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடியது தான் பியோடோவோட சுனாமி பெர்ஃப்யூம். இது பியோடோவோட நியூ சம்மர் பெர்ஃப்யூம். இதை நான் யூஸ் பண்ற வரைக்கும் இதோட ஃபிராக்ரன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ஃபிராக்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற பிரீமியம் பிராண்ட்ஸான அசாரா குரோம் அண்ட் டேவிட் கூல் ஆஃப் வாட்டர் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்க்கு ஈக்குவலாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பர்சனலா எனக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் இது கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல ஃபிராக்ரன்ஸுக்காக லெமன், ஜாஸ்மின், கொரியாண்டர் போன்ற இயற்கையான பொருட்களையும் யூஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை பியோடோ நமக்கு வந்து அஃபோர்டபுளான காஸ்ட்லயே தராங்க. ஃபேமஸ் ஆக்டரான விக்கி கௌஷல் ஃபிலிம் ஃபேர் இன்டர்வியூல தன்னோட ஃபேவரட் பெர்ஃப்யூம் பியோடோவோட விஸ்கி ஸ்மோக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. I love whiskey smoke by Beardo, and that's what I'm wearing right now. சோ அதனால நானும் பியோடோ பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பியோடோல ரீசெண்டா லான்ச் ஆன சுனாமி பெர்ஃப்யூம் ஃபர்ஸ்ட் டைமா வாங்கினேன். இப்படிப்பட்ட இந்த பெர்ஃப்யூம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பெர்ஃப்யூம் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் மூணாவதா நம்ம பார்க்க போறது ட்ரீமி ஐஸ். மூணாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்மளோட ஐஸ் தான். ஃபேஸ்க்கு பெரும்பாலும் அழகு சேர்க்கிறது இந்த ஐஸ் தான். நாம மத்தவங்க கிட்ட பேசும்பொழுது, குறிப்பா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கிரஷ் இப்படின்னு யார்கிட்ட பேசினாலும் இன்டர்மீடியேட் பண்றது நம்மளோட ஐஸ் தான். பட் இந்த கண்களை மெயின்டைன் பண்ண நம்ம அடிக்கடி மறந்து போயிடுறோம். இதனாலவே ஐஸ் சுத்தி டார்க் சர்க்கிள் உருவாக காரணமா ஆகிறது. இது மட்டும் தான் ரீசனான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், லேட் நைட் ஸ்லீப், டர்ட்டி அண்ட் ட்ரை ஐஸ் அப்படின்னு மெனி ரீசன்ஸ் இந்த டார்க் சர்க்கிளுக்கு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி ரீசனால நம்மளோட அட்ராக்டிவ் குறைய வாய்ப்பு இருக்கு. சோ இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஐஸை மெயின்டைன் பண்ண ஒரு ஸ்டாண்டர்டான ஐ கூல் கிரீம்ஸை யூஸ் பண்ணலாம். இதையே ரொட்டீனா யூஸ் பண்ணும் பொழுது நம்மளோட ஐஸ் ரெண்டும் ஒரே ட்ரீமி ஃபீலுக்கு மெயின்டைன் ஆகும். இதனால கண்டிப்பா நம்மளோட அட்ராக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நாலாவதா ஹெல்த்தி டீத். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க.
இதுல இம்பார்ட்டன்டான ரீசனா இருக்கிறது நம்மளோட டீத் தான். யார் ஒருத்தருக்கு ஹெல்த்தியான டீத் இருக்குதோ அவங்க ரொம்ப சீக்கிரமா மத்தவங்க கிட்ட போய் பேசுற கான்ஃபிடன்ட் லெவல்ல இருப்பாங்க. இதுக்கான காரணம் அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் தான். நம்மளோட டீத்தை பளிச்சுன்னு வச்சுக்கிற நிறைய டூத் பேஸ்ட் இருக்கதான் செய்யுது. இது எல்லாமே கெமிக்கல் யூசஸ் தான். பட் இது எதுவுமே ஹெல்த்தியான டீத்துக்கு இம்பார்ட்டன்டான ரீசன் கிடையவே கிடையாது. டீத்தோட கலர் சேஞ்சிங்க்கு காரணமே அது மேல இருக்கக்கூடிய எனாமல் தான். இந்த எனாமல் தான் டீத்தோட ஸ்ட்ரென்த்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு 2 டைம் பிரஷ் பண்ணி பார்த்திருப்போம். இப்படி பண்றதால கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்னஸ் தான். பட் சரியான டூத் பிரஷ் யூஸ் பண்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த பாயிண்ட் நம்மளோட செல்ஃப் அட்ராக்டிவ்னஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே அமையுது. இந்த வரிசையில நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது பியர்ட் இன் ஷேப். இப்போ சொல்ற இந்த அஞ்சாவது பாயிண்ட் வந்து ஆண்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் சொல்லணும். என்னதான் ஹேர், ஸ்கின், ஐ இதெல்லாம் ஒரு ஃபேஸ்க்கு முக்கியமான அட்ராக்டிவ்னஸா இருந்தாலும் மேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த பியர்ட் அவங்களை இன்னும் அட்ராக்டிவான ஒரு பர்சனாவே காட்டும். அது மட்டும் இல்லாம இது ஆண்களோட மாசையும் காட்டும். பியர்ட் வச்சு இருக்கவங்க கண்டிப்பா அதை டெய்லி இல்லாட்டியும் கேப் விட்டாச்சும் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி மெயின்டைன் பண்றதுனாலையும் கிளீனா ட்ரிம் பண்ணி ஷேவ் பண்ணி வச்சுக்கிறதுனாலையும் நம்மளோட அட்ராக்டிவ்னஸ் அதிகமாவே இருக்கும். அப்படி இல்லனா கிளீன் ஷேவ் பண்ணி மெயின்டைன் பண்றது ஒரு குட் லக்கான ஒரு விஷயம். இந்த பியர்டை ட்ரிம் பண்ணி கிளியர் ஷேப்போட மெயின்டைன் பண்றதோட மட்டும் இல்லாம நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஹேர்ஸை ரிமூவ் பண்றது மூலமா ஃபேஸ் அட்ராக்டிவ்னஸ் கண்டிப்பா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த வரிசையில நம்ம 6ஆ பார்க்க போறது ஷார்ப் ஜாலைன் அண்ட் கிளீன் நெக். லாஸ்டா நம்ம பார்க்க போற பாயிண்ட் ஜாலைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கழுத்து தாடை. பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் லாஸ்டா இருக்கிற நெக் கிளீனிங் ப்ராசஸ் தான். ஒருத்தரோட பெர்ஃபெக்ட் ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ரீசனா இருக்கிறது ஷார்ப் ஜாலைன் தான். இதுல சிலருக்கு ஜெனட்டிக்காவே கிளியரா இருக்கும், சிலருக்கு அப்படி இருக்காது. பட் இதை சரி பண்றதுக்கு நம்மளோட டங்கை வச்சு பண்ணக்கூடிய சில ஸ்மால் எக்ஸசைஸ் மூலமாவே ஓரளவுக்கு இதை சரி பண்ண முடியும். அது எப்படின்னா நம்மளோட நாக்க மவுத்தோட டாப் சைட் வியூல வச்சு ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு பழகணும்னா கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு தாடையை நமக்கு கிடைச்சிடும். அண்ட் ஃபைனலி நம்மளோட ஃபேஸ் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ்ல நம்ம எல்லாருமே கண்டுக்காம இருக்கிற ஒரு விஷயம் நெக் தான். அதுலயும் நம்ம பேக் நெக்கை சுத்தமா வச்சு மெயின்டைன் பண்றது கிடையவே கிடையாது. அட்ராக்டிவ்னஸ் அப்படிங்கிறது ஃபேஸோட ஃப்ரண்ட் சைடு மட்டும் இல்லாம ஃபேஸோட பேக் சைடையும் வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. சோ யாரும் கவனிக்காத நெக்கோட பேக் சைடையும் கிளியரா மெயின்டைன் பண்றதுனால ஒரு பக்காவான கிளியர் அட்ராக்டிவ் ஆன லுக் நம்மளால பெற முடியும். அந்த வகையில நம்மளோட பியர்ட் ட்ரிம்மரை வச்சு பேக் சைடு நெக்ல இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்றது மூலமா நம்மளால ஒரு அழகான அட்ராக்டிவ் ஃபேஸை உருவாக்க முடியும். ஓகே கைஸ், 6 பாயிண்ட்ஸ் உங்க லைஃப்ல 100% அட்ராக்டிவா எடுத்துக்காட்டணுங்கிற எண்ணத்தோட இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். லைஃப்ல எல்லாரோட ஆசையும் அவங்களோட அட்ராக்டிவ் வெர்ஷனா பார்க்கணும் அப்படிங்கிறது தான். என்னதான் கலரா இருந்தாலும் கிரியேட்டிவா இருந்தாலும் பேசிக் பாயிண்ட்ஸை மெயின்டைன் பண்ணலனா அவங்களால கண்டிப்பா யார் முன்னாடியும் ஹேண்ட்ஸமா தெரியவே முடியாது. சோ நீங்க விரும்புற மாதிரி மத்தவங்க முன்னாடி ஒரு யூனிக் பர்சனா இருக்கணும் அல்லது ஒரு அட்ராக்டிவ் பர்சனா இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா மேல சொல்லி இருக்கக்கூடிய 6 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணி ஆகணும். மேல சொல்லி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்க்கு நீங்க ஒரு ஹீரோவா இருப்பீங்க. Thank you for watching.